அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நான் இந்த பதிவில் சொல்ல இருக்கிற மந்திரம் நம்ம வாழ்க்கையில் அத்தனை பேருக்குமே முக்கியமாக தேவைப்படக்கூடிய மந்திரம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நிறைய மந்திரங்கள் வெளியிட்டிருக்கேன் இந்த மாதிரி. ஆனால் இன்னைக்கு கொடுக்க இருக்கிற மந்திரம் உண்மையாகவே நம்ம வாழ்க்கையில் அத்தனை பேருக்குமே உதவி தேவைப்படும். அந்த உதவிகள் நம்ம எப்போவுமே மற்றவங்க கிட்ட இருந்து தான் எதிர்பார்த்துருக்குமே தவிர, நமக்கு நம்மளே உதவி பண்ணிக்கிட்ட நாட்கள் மிக குறைவு. அந்த மாதிரி ஒரு கஷ்டம் ஏற்படும் போது யார் நம்ம கூட இருந்தாலும் யார் நம்ம கூட இல்லைனாலும், எத்தனை பேர் நம்மளை விட்டு போனாலும், எத்தனை பேர் நமக்கு துன்பங்களை இழைத்தாலும், ஒருவனால் மட்டும்தான் நம்மளை மீட்டெடுக்க முடியும். அது எம்பெருமான் மட்டுமே. அவரோட ஆசீர்வாதத்தில் இன்றைக்கி வெளியிடுற மந்திரம் கண்டிப்பாக உங்கள் அத்தனை பேருக்குமே உதவும்னு நான் நம்புகிறேன். இந்த மந்திரத்தை குறைஞ்சபட்சம் 90 நாட்கள் சொல்ல வேண்டும். காலையில் 108, இரவு சூரிய அஸ்தமனம் பிறகு 108 சொல்லணும். 90 நாட்கள் குறைஞ்சபட்சம் சொல்லணும். நாளடைவில் இந்த மந்திரம் கண்டிப்பாக சித்தியாகும். இந்த மந்திரத்தோட சிறப்பு என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, ஏன்னா சில பேர் நினைப்பாங்க நம்மளுடைய பாஸ்ட்டை மாற்ற முடியுமா, நம்மளுடைய ஃப்யூச்சரை மாற்ற முடியுமா அப்படின்னு. நீங்கள் ஃப்யூச்சரை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நடக்கிற சில விஷயங்களை நீங்கள் மாற்றி ஆகணும். ப்ரெசண்ட்டில் நடக்கிற சில விஷயங்கள் நீங்கள் மாற்றினீங்கன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படுற மாதிரியான வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு முதல்ல நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் எப்படி மாற்றுறது. இப்போது நிகழ்காலத்தில் அடுத்த 1 மணி நேரத்தில் என்ன நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், கண்மூடித்தனமாக ஏதாவது ஒரு செயலில் ஈடுபட்டுருவோம், அது நமக்கு பிரச்சனையாக வந்துடும். எதிர்காலத்துலேயும் அது நம்மளுக்கு பிரச்சனையாக வந்து முடியும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளை எப்படி அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம். மற்றவங்க கிட்ட கேட்குறனால நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. எந்த ஜோசியக்காரங்களும் சரி, இல்லை எந்த மாந்திரிகவாதிகளும் சரி, இங்கே போய் கேட்டிங்கன்னா அடுத்தது என்ன நடக்கும்ன்றதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களோட கர்ம வினையில் முடிஞ்சிடும். அப்படி மீறி அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் அடுத்தது நடக்க போகிற விஷயத்தையே மாற்றிடுவாங்க. அதனால் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மந்திரத்தை தேவைப்படும் போது மட்டும், உண்மையிலேயே உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா மட்டும் இந்த மந்திரத்தை பயன்படுத்துங்க. ஏன்னா எதிர்காலத்தை மாற்றுறதுன்றது நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயம். அது கடவுளுக்கு இணையான ஒரு விஷயமும் கூட. அப்படி மாற்றுறதுனால உங்களை மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட வாழ்க்கையும் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே இந்த மந்திரத்தை ரொம்ப கவனமாக எச்சரிக்கையோடு பயன்படுத்தணும். இந்த மந்திரம் நெற்றிக்கண் மந்திரம். நிறைய நெற்றிக்கண் மந்திரங்கள் இருக்குது இப்போது. ஆனால் அது அத்தனையுமே உண்மை கிடையாது. ஒரு சில மந்திரங்கள் மட்டும்தான் உண்மை. அந்த வகையில் இன்றைக்கி கொடுக்க போகிற மந்திரம் பல வருஷமாக கேரளாவில் இருக்க நம்பூதிரிகள் இதை மறைமுகமாக ரகசியமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்போவும் கூட. ஆனால் அதை வெளியில் சொல்ல மாட்டாங்க. சில அவங்களுடைய சீடர்கள் மட்டும், நம்பிக்கைக்குரிய சீடர்களுக்கு மட்டும், அவங்களுடைய பரம்பரைகளுக்கு மட்டும்தான் இந்த மந்திரத்தை வெளியிட்டுருக்காங்க. நான் இன்றைக்கி வெளியிடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்குது. இந்த மந்திரம் சில பேர்கிட்ட போய் சேரணும்னு விதி இருக்குது. அத்தனை பேருமே இந்த பதிவை கேட்குற அத்தனை பேருமே இந்த மந்திரத்தை பயன்படுத்துவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதில் ஒரு சில பேர் தான் இந்த மந்திரத்தை பயன்படுத்துவீங்க. இது ஃபேமிலியில் இருந்தாலும் இந்த நெற்றிக்கண் மந்திரத்தை உபயோகப்படுத்தலாம் தாராளமாக. அப்படி உபயோகப்படுத்துகிறனால நீங்கள் ஒரு கேள்வியை மனசில் நினச்சிங்கன்னா அந்த கேள்விக்கான பதில் ஒரு பதிவாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் தூங்கும் போதோ இல்லை நீங்கள் முழிச்சிட்டு இருக்கும் போது கூட அது நேரலாம். ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கா, நான் அடுத்தது என்ன பண்ணணும், இதை நான் பண்ணுறனால எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நான் எப்படி வாழ்க்கையில் முன்னேறணும், இது பண்ணால் நான் வாழ்க்கையில் முன்னேறுவேனா, அந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். பர்சனலாகவும் சரி, அஃபிஷியலாகவும் சரி. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபிச்சுட்டு உங்களோட கேள்விகளை நீங்கள் மனசில் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பதில் உங்களுடைய நெற்றிக்கண்ணில் பிறக்கப்படும். இது 90 நாள் ஜெபிக்கணும். மறக்க வேண்டாம், ஒரு நாள் கூட விடக்கூடாது. கட்டாயமாக 90 நாள் ஜெபிக்கணும். இதுக்கு படையல்ல அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மந்திரம் மட்டுமே போதும். மனசார சொல்லுங்கள். இதுக்கு ஒரு விதம் இருக்குது. இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு வெறும் வாயில் மந்திரத்தை சொல்கிறனால மட்டும் இது வேலை செய்யாது. இதுக்கு ஒரு சூட்சமும் இருக்குது. உங்களுடைய 2 கண் பார்வையும் உங்களுடைய மூக்கு நுனியை நோக்கி இருக்கணும். கண் விழிகள் மூடக்கூடாது. கண் விழிகள் திறந்து தான் இருக்கணும். ஆனால் அந்த விழிகள் உங்களுடைய மூக்கு நுனியை பார்த்த மாதிரி இருக்கணும். வி இருக்கணும் ஐயா. வி ஷேப் எப்படி இருக்கும், அந்த மாதிரி கூர்மையான ஒரு அம்பு மாதிரி இருக்கணும் உங்களோட பார்வை. உங்களோட மூக்கு நுனியை நோக்கி நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லணும். 90 நாட்கள் சொல்லணும். அந்த மந்திரம் என்னன்றதை நான் சொல்கிறேன் இப்போது. அதை முடிஞ்சதுன்னா எழுதி வச்சுக்கோங்க. ஓம் லம் சுஷுமனாய நமக. இதான் இந்த மந்திரம். குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு வேளை
காலையில் 108, இரவு 108 நேரம் இருந்தது அப்படின்னா அதுக்கு மேலே கூட சொல்லலாம். ஆனால் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. ஆரம்பத்தில் இந்த மந்திரத்தை கண் விழித்து சொல்லும் போது கண்டிப்பாக கண்களுக்கு வலி ஏற்படும். ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிங்க. 90 நாட்களில் இது உங்களுக்கு பழகிடும், மந்திரமும் சித்தியாக ஆரம்பிச்சிடும். ஆனால் சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிற வரவங்க, நம்ம எதிரிகள் அத்தனை பேருக்குமே நம்ம துன்பத்தை இழைக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் நெற்றிக்கண் திறந்த பிறகு, அது வேலை செஞ்ச பிறகு நீங்கள் மனசார என்ன நினச்சாலும் அது அப்படியே நடக்கும். அது நீங்கள் நல்லது நினச்சாலும் சரி, இல்லை கெட்டது நினச்சாலும் சரி, உங்கள் எண்ணங்களை கையாள கற்றுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். நெற்றிக்கண் மந்திரன்றது ரொம்ப சாதாரணமான மந்திரம் கிடையாது. சிவபெருமானுக்கு இருக்க நெற்றிக்கண் சக்தி மாதிரியே நமக்கும் இருக்குது. அதை திறக்க வழி தெரியாமல் தான் நம்ம அத்தனை பேருமே அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், பணத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம், மற்றவங்க கிட்ட உதவிக்காக நாடுறோம், அசிங்கப்படுறோம். இந்த மாதிரி பல விதமான துன்பங்களை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். காரணம் என்னென்னா, நமக்கு இருக்கிற சக்தி நமக்கு தெரியலை, அதை சொல்லி கொடுக்கறதுக்கும் ஆட்கள் இல்லை. அப்படியே சொன்னாலும் நம்மளுடைய விதி பயன் அதை விடுறதும் இல்லை பண்ணுறதுக்கு. முயற்சி எடுங்க, கட்டாயமாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இந்த மந்திரத்தை யார் வேணாலும் பயன்படுத்தலாம், தவறு கிடையாது. ஆனால் கவனத்தோடு செயல்படணும். உங்களுடைய எண்ணம் தான் உங்களோட வாழ்க்கை. இந்த மந்திரம் சித்தியான பாருங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக மாறும். மற்றவங்கள பற்றி எந்த தப்பான அபிப்பிராயங்களோ எண்ணங்களோ வச்சிடாதீங்க, அது அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடும் அவங்களுடைய வாழ்க்கையில். ஒருவேளை அவங்க நல்லா இருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் நினைக்கிற செயலால், எண்ணங்களால் அவங்களோட வாழ்க்கை தான் அழிஞ்சு போச்சு அப்படின்னா அதோட பாவத்தை நம்ம தான் அனுபவிக்கணும். ஆகவே எண்ணங்களை கையாள கற்றுக்கோங்க. மந்திரம் சொல்கிறது சித்தி செய்கிறது பெரிய விஷயம் இல்லை, நம்மளோட எண்ணங்கள் தூய்மையாக இருக்கணும். இந்த மந்திரத்தை அத்தனை பேருமே உபயோகப்படுத்துங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். உங்கள் எண்ணங்களை நீங்கள் கையாள கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த உலகத்தை ஜெயிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. உலகன்றது உலக மக்கள் தான். மக்களை சம்பாதிக்கிறது தான் பெரிய விஷயம், பணம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த காலத்தில் பணமும் தேவைப்படும், கண்டிப்பாக தேவைப்படும், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் அந்த பணத்தை உருவாக்கக்கூடிய சக்தியும் மந்திரங்களுக்கு உண்டு. அதை நம்பி செயல்படுங்க, எண்ணங்களை கையாள கற்றுக்கோங்க. நன்றி அன்பர்களே.